திரும்பினா கல்லை வாரி போட்டு அடிப்பா. ஆனால் செருப்பு இல்லாமல் போ, செருப்பு சத்தம் கூட கேட்கக்கூடாது. அது எப்போ எழும்பும்? டிசென்ட்ரி ஆரம்பிக்கிறதே 12 மணிக்கு. சரி, அவள் ஒன்ஸ் போயிட்டு வந்தாச்சுன்னா அடுத்துக்கு எனக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு அவள் கொண்டு வச்ச 7 குடம் தண்ணியும் காலி. விடிய காலம் வந்து பார்த்தா 7 குடம் தண்ணியும் காணோம். குடம் இருக்கு, தண்ணி இல்லை. இந்த தண்ணி எங்கே போச்சு? அவளுக்கு சந்தேகம். இந்த 2 பேருங்க, வேறு யார் அங்கே வர முடியும்? ஏன்னா மதிலே கிடையாது. இப்போ மதில் இருக்கு, அன்னைக்கு மதில் கிடையாது. சும்மா கலந்து வச்சுட்டு போயிடலாம். விடிய காலம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நேத்தியம் பாத்ரூமுக்கு நீயும் பொண்டாட்டியும் போனீங்களா? அப்போ பொய் சொல்லணுமா உண்மை சொல்லணுமா? பொய் சொன்னால் தப்பிச்சு போகலாம். சொல்லுங்கள் பிரதர், உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையை சொல்லணும். உண்மையை சொன்னால் அவள் எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியும். கல்லால் தூக்கி அடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் உண்மையை சொல்லியிருப்பேனா பொய் சொல்லியிருப்பேனா? தட்ஸ் அ கொஸ்டின். பிரதர் சொல்லுங்கள். அந்த இடத்துல எனக்கு நான் உண்மையை சொன்னால் எனக்கு ஆபத்து உண்டுன்னு நல்லா தெரியும். அப்போ அந்த இடத்துல நான் ஒரு போதகர், நான் ஒரு ஊழியக்காரன். நான் பொய் சொல்லணுமா உண்மையை சொல்லணுமா? உண்மையை தான் சொல்லணும். அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? அதான் கேட்டேன். நான் உண்மையை தான் சொல்லியிருப்பேன். இல்லை, உண்மையை தான் சொன்னேன். தெரியும் என்ன நடக்க போகணுன்னு தெரியும். வேறு ஒன்றும் நடக்கலை. எவ்வளோ டோஸ் கிடைக்குமோ கிடச்சிது, எவ்வளோ கெட்ட வாரத்தை கிடைக்குமோ கிடைக்குது. ஆர்ப்பாட்டம் பண்ணி 200 பேரை கூட்டிட்டான். 200 பேர். இந்த ரோடெல்லாம் ஆட்கள் எல்லாம் தலையை உலுக்கிட்டு சேப்பியாரும் பொண்டாட்டியும் அவ வீட்டில் போய் கக்கூஸ் போய் ஆளோட வெள்ளத்தை காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஊருக்கே பாட்டாக மாறிவிட்டது. அது எனக்கு வெட்கமா? அது எனக்கு அவமானமா? உண்மைக்கு கிடைத்த கிரீடமா? டெல் மீ. உண்மைக்கு கிடைத்த கிரீடம். அவைதான் 4வது மாடியில் இன்னைக்கு உலக தொலைக்காட்சி முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். உற்சாக கையை தட்டலாம். அதுக்காக போய் ஆண்டவர், ஏன் ஆண்டவர் நீர் இப்படி எல்லாம் பண்ணலாமா? இப்படி விட்டுறலாமா? உமக்கு ஊழியம் செய்த என்ன இப்படி பாத்ரூம் விஷயத்தில் ஊர் முழுக்க பாட்டாக மாற்றி விட்டீர். கல்யாண வீட்டில் கச்சேரி நடக்கும் போதெல்லாம் இதான பாட்டாக இருக்கும். கல்யாண வீட்டு தப்பி தவறி போகிறோன்னு வைங்களேன். அஜய் பேரும் பொண்டாட்டியும் மற்றவருடைய 7 குடம் வெள்ளத்தை ராத்திரி கொண்டு காலி பண்ண பாட்டி. அண்ட் டிசென்ட்ரினால் சூழ்நிலை நிமித்தம் போகிறாங்கன்னு யாராவது இறக்கப்படுவாங்களா? பட மாட்டாங்க. அப்போ எவ்வளோ வெட்கம் வருது, எவ்வளோ அவமானம் வருது. கிறிஸ்தவனுக்கு வெட்கந்தாயா பொண்ணு, கிறிஸ்தவனுக்கு அவமானம் தாயா தங்கம். தங்கமும் பொண்ணும் இதுதான். கையை தட்டலாம். அதுவே நமக்கு கிரீடம். அல்லேலூயா. அவை கிறிஸ்தவ வாழ்க்கை நான் இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு போங்க. உங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த கிறிஸ்து திருடியே தருவான், கொள்ளையிட்டு தருவான், சம்பாதிச்சு தருவான், என்ன வேணும் செய்வான். உனக்கு ஆஸ்திக்கு குறைவே இருக்காது. ஆனால் செத்தா நீ பரலோகத்துக்கு போகமாட்டேன் என்பதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிக் பாக்கெட் திருடன், எந்த போலீஸ்காரனும் அவனை பிடிக்க முடியாது. ஆனால் சர்ச்சுக்கு முன்னே போய் தொழ மாட்டான். சர்ச்சுக்கு பின்னாடி தரையில் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுவான். அவனை பிடிக்கவே முடியாது. திருடனுக்கிற நம்பிக்கையே தேவன் ஆசீர்வதிச்சிருக்காரு. பிடிக்கவே முடியாது. அவன் எப்படி கேட்பான்? ஆண்டவரே நான் திருட போகிறேன், நீர் தான் என்னை பாதுகாத்து கொள்ளுன்னு சொல்லியிருப்பான். அப்படி ஆகட்டும்னு சொல்லியிருப்பார். ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்காரு. எல்லாவற்றிற்கும் ஆமென் ஆம் என்று தான் எழுதப்பட்டிருக்கு. நோன்னு எழுதலை. நீ எதை கேட்கிறாய் நான் கொடுப்பேன், என்ன வேணும் கேள்வி தருவேன். தரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் பரலோகத்தை கேட்கணும்னு சொன்னால் அவர் கீழ்ப்படியணும். அவனை பிடிக்கவே முடியாது. என்றால் அவன் திருடும்போது கூட அப்படி தான். ஒரு திருடன் எடுங்க, தென்னை மரத்தில் காய் பறிக்க போகிறவன் அவனும் ஆண்டவரே ஒரு எஜமானுக்கு நல்ல உறக்கத்தை கொடும், நான் திருடிட்டு போகும் வரைக்கும் அவன் என்ன பிடிச்சப்படாது.
தெங்கில் ஏறி தேங்காய் பறிக்கும்போது எவனா திருடுறானா, பிடிக்கிறானா, பிடிக்க மாட்டான். அவன் தென்னை மரத்தில் தேங்காய் திருடி கீழே கொண்டு வந்து அப்புறமா எடுத்து சந்தையில் கொண்டு போக தான் பிடிப்பான். நான் விற்று காசாக்கு மறிக்கும் ஒருதன் பிடிக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். திருட மட்டும் தான் கேட்பான். அது அவனவன் நாவும் வாழ்வும் அவனவன் நாவன் அதிகாரத்தில் இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. எதை கேட்குற? ஆண்டு சொல்வார், நீ திருடத்தானே என்ன கேட்ட ஜெபம் பண்ண, பிடிச்சி கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணலையே. பிடிச்சி கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன்னா தேவன் போலீஸ்காரில் வச்சு பிடிச்சிடுவார். ஏன்னா அன்னைக்கு சாயங்காலம் தேங்காய் திருட்டிட்டு அப்படி வீதியில் வந்து நிற்பான்னு வச்சுடுங்களா. போலீஸ்காரர் அப்படி வருவார். சும்மா அவர் வாரது ரைடுக்கு வருவார், சும்மா ரூட் விசிட்டுக்கு வருவாங்க. போலீஸ்காரன் வந்ததும் நம்ம தான் தேடி வரான், நம்ம தான் தேடி வரான்னு இவன் ஓட்டம் நடையமாக போவான். அப்போ சந்தேகம் வந்துடும், பிடிச்சிருவாங்க. இதுதான் அவர் காட்டியும் கொடுப்பார், பிடிச்சும் கொடுப்பார். ஒரு சமக்கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அநேக நிந்தைகளுக்கு பின்பு தான் நமக்கு வரும். சோதிக்க தங்கம் சோதிக்கப்பட்டதான் பொன்னாக மாறும். இல்லைன்னா வெறும் தங்கம் தான். தங்கம் பெருசா பொண்ணு பெருசா? தங்கம் பெருசா பொண்ணு பெருசா? தங்கத்தினால தானே பொண்ணு வரும். அதான் பொண்ணுலேருந்து தங்கம் வருமா? ரெண்டும் ஒன்று தான். ஆனால் தங்கத்தை வச்சு பொண்ணு செய்ய முடியுமா? கூட ஒரு செம்பையும் சேர்த்தா தான் பொண்ணு செய்ய முடியும். ஒரு செம்ம கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்கம் வந்து காஸ்ட்லி, பொண்ணு வந்து நகையாக செய்யணுன்னா என்ன செய்யணும்? அதை அடுப்பில் போட்டு சுட்டு பொசுக்கி அதை உருக்கி அதை நல்லா தட்டி அழகுபடுத்தி செய்யணும். அதுதான் இது. அது கொஞ்சம் என்ன செய்யணும்? செம்பு சேர்ப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை பாருங்க. சங்கீதம் 12:6 எடுத்து படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுட்ட சொற்களாக இருக்கிறது. இதான் வசனம். இப்போ அவருடைய வார்த்தை எப்படி 7 முறை புடமிடப்பட்ட சுட்ட சொற்களாக இருக்கிறது. தங்கத்து கொப்பாய், பொண்ணு கொப்பாய், வைரத்து கொப்பாய் இருக்கிறது அவருடைய வாக்கு தத்துவம். ஆனால் உங்களுக்கு அது அவர் கொடுப்பதற்கு முன்பாக 7 முறை சோதிப்பார். இந்த பிள்ளைக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுக்கலாமா, இந்த பிள்ளைக்கு இந்த மகனுக்கு இதை கொடுக்கலாமா, கொடுக்கலான்னு சொன்னால் 7 முறை புடமிடப்பட்டு தான் தராரு. அவரே சோதித்து தான் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை அள்ளித்தராரு. அப்போ அதை விசுவசிக்கணும். இல்லை, நம்ம அதை விசுவசித்தாதான் நமக்கு அது சொந்தமாக்க முடியும். விசுவாசி பெற்றுக்கொள்வான், அவிவிசுவாசி பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பிரசங்கி 11:4 வாசிப்போம். பிரசங்கி 11:4. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான். இப்போ காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். அது எப்படி? காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். அதாவது மேகத்தை பார்க்கிறவன் அறுக்க மாட்டான். சரியான விளக்கம் சொல்லுங்க ஒருவர். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். காற்றை கவனிக்க முடியுமா? காற்றை கண்ணால் பார்க்க முடியுமா? காற்றை கண்ணால் பார்க்க முடியாது இல்லை. ஆனால் காற்று வருதுன்னா அவருக்கு தெரியும் இல்லை, நம்ம செவிக்கு அந்த சத்தம் கேட்கும். ஆனால் காற்றை கண்ணால் பார்க்க முடியுமா? எப்படி பார்க்க முடியும்? மரம் ஆடுறத பார்க்கலாம், ஆனால் மரத்தை ஆட்டுகிற காற்றை நம்மால் பார்க்க முடியாது. மரம் ஆடும்போது காற்று வந்து மரத்தை ஆட்டுகிறது. இல்லை, தென்றல் நம்மை தீண்டும் போது தென்றல் நம்மை தொடுகிறது என்று நமக்கு உணர முடியும். ஆனால் காற்றை கவனிக்க முடியாது. இல்லையா? ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? காற்றை கவனிக்கிற விதைக்க மாட்டான் அவன். ஏன்னா அவிவிசுவாசி, அந்த கிறிஸ்து. இதற்கு முன்னாடின்னு சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை அவன் விதைக்கிறதுக்கு விதையை வச்சிருப்பான், வயலில் வீசணும் இல்லையா? வயலில் வீசும்போது ஐயோ திடீர்னு காற்று வந்தால் அந்த விதையை கொண்டு போயிடும், அடுத்த கண்டத்துக்கு கொண்டு போயிடும். அது நம்ம ஏன் விதைக்கணும், நம்ம ஏன் விதைக்கணும் என்று யோசிக்கிறேன்.
அறுக்க மாட்டான். வீசுனா அது பூமியில் விழும், பூமியில் விழுந்தால் முளைக்கும், முளைச்சா அறுக்கலாம். அவன் வீசுறதுக்கு விதைக்கிறதுக்கே யோசிக்கிறான். ஏன்னா காற்று வந்துடும், காற்று வந்து விதையை எடுத்துக்கொண்டு போயிடும் அப்படின்னு அவிசுவாசி, சந்தேக பிராணி. சந்தேக பிராணி உலகத்தில் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. சந்தேகப்படுகிறவன் சேவ சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. ஆகவே காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், அறுக்கவும் மாட்டான். மேகத்தை பார்க்கிறவன், ஐயோ மேகம்னா மழை வரும்போது ஒரு மேகம் வரும் இல்லையா, ஐயோ மழை வந்துடும் மழை வந்துடும் மழை வந்துடும்னு சொன்னவன் அறுக்கவே மாட்டான். ஆகவே மழையும் காற்றையும் பார்க்கக்கூடாது, மழையும் காற்றையும் உருவாக்கின தேவனை நீங்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். பிரசங்கி 10:7 வாசிப்போம். வேலைக்காரர்கள் குதிரை மேல் ஏறி போகிறதையும், பிரபுக்கள் வேலைக்காரர்களை போல் செருப்பு இல்லாமல் தரையில் நடக்கிறதையும் கண்டேன் என்று பிரசங்கி சொல்லுகிறான். வேலைக்காரர்கள் குதிரை மேல் ஏறி போகிறார்கள். அடுத்து எஜமான்கள் வேலைக்காரர்களை போல தரையில் நடப்பதையும் கண்டேன். மனிதனுக்கு இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எஜமான், நாளைக்கு நான் பிச்சைக்காரன் இல்லை கூலி வேலைக்காரன். இன்றைக்கு வேலைக்காரன், நாளைக்கு எஜமான். தட்ஸ் லைஃப். இதுதான் வாழ்க்கை. இன்று ஒரு மனிதனுக்கு தாழ்வு, நாளைக்கு ஒரு மனிதனுக்கு உயர்வு. இன்றைக்கு ஒருவன் கோடீஸ்வரன், நாளைக்கு அவன் ஒரு வேலைக்காரன். லைஃப் இஸ் ஏ சர்க்கிள். லைஃப் இஸ் ஏ சர்க்கிள், ஒரு வட்டம். ஒரு கோழி முட்டை, கோழி முட்டையை எப்படி வச்சு ஏதாவது உடைக்க முடியுமா? 1 கோடி ரூபா தரலாம், அசைக்கப்படாது. 2 கோழி முட்டைக்கு 2 முனையும் 2 உள்ளங்கையில் வச்சு, உள்ளங்கையில் தான் வைக்கணும், மாற்றி வைக்கக்கூடாது. வச்சு உடைச்சா 1 கோடி ரூபா ப்ரைஸு. உடைக்க முடியுமா? ஊதினாலே முட்டை உடைஞ்சி போயிடும். நான் சொல்கிறேன், 2 கோழி, ஒரு கோழி முட்டை எடுத்து 2 உள்ளங்கையில் வச்சு நல்லா நசுக்கி பாருங்கள், உடைக்க முடியாது. நம்ம உள்ளங்கையை தான் வலிக்கும். ஏன்னா இங்கே உள்ளங்கையெல்லாம் வரமா இருக்குது. அதை மீறி தானே நீ டொப்புன்னு நரம்பு மண்டலம் போட்டு செத்துருவா. ஆனால் கோழி முட்டை ஈஸியாக உடைக்கலாம். ஆனால் உடைக்கக்கூடாத இடத்துல வச்சு அதை அமுக்கி பார்த்தாச்சுன்னா உடைக்க முடியாது. கோழி முட்டையை போல தான் நம்முடைய லைஃப் இருக்குது. சீக்கிரம் உடையக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு. கோழி முட்டை ரோட்டில் கீழே விழுந்தால் மறுபடியும் ஆம்லேட் ஆகுமா? ஆகுமா? ஆகாது இல்லையா? ஆம்லேட். ஆனால் சீனி சட்டியில் போட்டால் உடைஞ்சா ஓடை மாற்றிக்கிட்டு நமக்கு ஆம்லேட் ஆக்கிடலாம் இல்லை இல்லையா? வாழ்க்கை உடையாமல் பார்த்துக்கிடுங்க. கோழி முட்டையை போல் பக்குவமாக வச்சுக்கிடுங்க. கிறிஸ்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை கோழி முட்டை மாதிரி இருக்கணும், பத்திரமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் எந்த சத்துருவும், இப்போ ஒரு கை துன்மார்க்கம், ஒரு கை துஷ்டம், இந்த துஷ்டனுக்கும் துன்மார்க்கனுக்கு நடுவில் தான் கிறிஸ்தனுடைய வாழ்க்கை இருக்கிறது. கொஞ்சம் கையை மாற்றினா முட்டை உடையும், சரியாக பிடிச்சா ஆமாம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை, பிசாசு ஒரு பக்கம் நிற்பான், ஒரு பக்கம் துன்மார்க்க நிற்பான், ஒரு பக்கம் துஷ்டன் நிற்பான். இவர்கள் மத்தியில் நம்முடைய ஜீவிதம் பரிசுத்தத்தை இழக்காதபடிக்கு வாழணும். அதற்கு தேவனுடைய பரிசுத்த நாமம் நமக்கு சொந்தமாகணும். அவைதான் ஆண்டவர் பிரசங்கி மூலம் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம 7 ஆண்டு காலம் பிச்சைக்காரலாக இருப்போம், நாளைக்கு 70 ஆண்டு காலம் பணக்காரலாக இருப்போம். யாக்கோபு 21 வருடங்கள் ஆடு மேய்த்தான். என்றைக்கு ஆடு மேய்க்க இல்லையே, பணக்காரன் ஆனானா இல்லையா? ஆனா. தாவீது சிறிது காலம் ஆடு மேய்த்தான்.
சிறிது காலம் அரண்மனை வாசியாக மாறினான். அரண்மனைக்கே மருமகனாய் ஆண்டவர் கொண்டு சேர்த்தார். அப்புறமா திடீர்னு கொஞ்ச காலம் என்னது காட்டுக்கு அனுப்பிட்டார். அப்புறம் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து தேசத்துக்கே ராஜாவாக வைத்தார். தட்ஸ் லைஃப். அன்னாள் சொல்லுவாள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவர் கையில் இருக்கு. அவர் உயர்த்துவார், தாழ்த்துவார், ரெண்டையும் அனுபவிக்கிறதான் கிறிஸ்தவம். ஆகவே நம்ம வெட்கப்படுகிற காலம், நம்முடைய தரித்திரத்தின் காலம், ஒடுக்கப்படுகிற காலம், கடனின் காலம், இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்தை எண்ணி பார்க்காத. இன்னைக்கு இந்த இருக்கிற சூழ்நிலை மாறும்னு நம்பும். ஐயோ இந்த நாட்களை விட அந்த நாட்கள் நல்லது என்று